மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆಂಕೋ ಜಗನ್ನ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತಂತಿ ಎಂತಸಕ್ಕೋ ಸರ್ತಾಂತು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இடத்துல வந்து எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நம்ம ஊர் சைடில் வந்து 9 மாதம் 5 மாதம் எப்படி வந்து வளகாப்பு செய்கிறாங்களோ, இங்கே வந்து வேறு மாதிரி. நம்ம வளகாப்புனா சந்தனம், அதுக்கப்புறம் வந்து வளையல் அதெல்லாமே போடுவோம். எத்தனை மாதம் இருக்கோ அத்தனை மாதத்துக்கு வந்து சாப்பாடு செஞ்சு அவங்கள ஊட்டி வைப்போம். அதுக்கப்புறம் அந்த அந்த சிறுநீருன்னு சொல்லுவாங்கல்ல, ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, கிருநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதனால் அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணுவோம். பட் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் தான். பாதி கூட இல்லை, எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃப்ரெண்ட் தான். ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா என்னையும் அவங்க கூப்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் எமோஷ்னலாக நான் வந்து வீடியோவில் பேசியிருப்பேன். ப்ளீஸ் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. எனக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட மட்டும்தான் எல்லா விஷயம் நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? யாரும் வந்து தப்பாக மட்டும் எடுத்துக்காதீங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது நேற்று போனதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே நடந்த சில விஷயங்கள் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய ஹாப்பினஸ்ஸும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு நான் எப்படி எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோவில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு நான் உங்கள் கேட்க காட்டுறேன். மேரேஜ் வீடியோ போட்டுப்பேன் பார்த்தீங்களா, அங்கே வந்து அவங்களுக்கு வந்து 5வது மாதமோ என்னவோ தெரியல, 4வது மாதம் நினைக்கிறேன். அவங்க வந்து இங்கே ஸ்வீட் சாப்பிடுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க. அதனால தான் போயிட்டுருக்கேன். அதுதான் அவங்களோட வீடு. நாங்கள் பார்க்கலாம். நான் வேறு வெளில போகிற மாதிரி இருந்துச்சா, நல்ல வேலை கூப்பிட்டாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வீடியோ குறைச்சாமே. இங்கே பாருங்க, மொழிலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பொரி. இதை வந்து ஒடிசாவில் வந்து உக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து வடை, அதுக்கப்புறம் வந்து போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. என் கை கொஞ்சம் அடிப்பட்டதுனால என்னால் எடுக்க முடியல. அதிரசம், அதுக்கப்புறம் வந்து லட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குச்சி ஸ்வீட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நானே உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் பண்ணி விட்டாங்க. இதை வந்து பெனின்னு சொல்லுவாங்க ஒடிசாவில். வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. இது வந்து சுண்டலும் அவிச்சு இது பண்ணி தாளித்து வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்களேன், ஜிலேபி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அவங்க அப்பா வீட்டிலேருந்து எல்லாமே வரும். 7 மாதம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அதுவே இங்கெல்லாம் பாதி பேர் வந்து எனக்கு பேபி இல்லைன்றதுனால இது பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு அங்கே போகிறதுக்கே. பட் அவங்களோட மாமியார் தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து உனக்கும் இந்த மாதிரி ஆகும்போது எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹாய் சொன்னேன். ஹாய் சொல்லிட்டாங்க. மாமியார் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்களா தான் எனக்கு கூப்பிட்டு காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆகிடுச்சு. இங்கே பார்த்திங்களா எவ்வளோ ஹாப்பியாக வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அவங்களோட வீடு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன். அட்லீஸ்ட் பலூன்ஸ் அந்த மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கலாம். இங்கே பண்ணுவாங்களா என்னென்னு தெரியாது. வளகாப்பு மாதிரி தான் இதுவும். பட் என்னென்னா இது வந்து அப்பா வீட்டு சைட்லேருந்து ஸ்வீட்டு சாப்பாடு இந்த மாதிரி வரும். 7 ஐட்டம் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இல்லை, இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து எல்லா வீட்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. என் மாமியார் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும் என்னிடையே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க.
முதல்ல வந்து நாங்கள் மேலே தான் செட் பண்ணிட்டு இருந்தோம் சேர். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வச்சு அது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சுத்தமாக உட்கார முடியல அவங்களால. ஏன்னா இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே உட்கார்ந்து குட்டி பையனை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால தான் இங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. ஏன்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. இவங்களோட கல்யாணத்துக்கும் இப்போ என்னால் போக முடியல. அதுக்கப்புறம் இவங்களோட வளைகாப்புக்கு தான் என்னால் போக முடிஞ்சுச்சு. இருந்தாலும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது முந்தானை வந்து விரித்து வச்சுக்கோங்க, அதில் வந்து தேங்காய் வைப்பாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வச்சுட்டு இருந்தாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க சேர் மேலெல்லாம் உட்காந்தோம் அப்படின்னா குட்டி பையன் வந்து மேலே வயிற்று மேலே உட்கார மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. 9 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு அவங்களுக்கே. அதனால் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டாங்க பாருங்கள். 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 குழந்தைங்க எடுத்து வச்சுருக்காங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி மடி மேலே, அப்புறம் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி மடி மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணத்தில் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா முக்காடு, அதை வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இவங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து விளக்கு, அதுக்கப்புறம் இழந்த பழம் இலை, அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து தட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஊட்டி விடுறதுக்காக. விளக்கெல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து விளக்கு காமிச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்களே பாருங்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டோடு உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். சாய்தீங்க துஷி வந்து ଭୋଗ କରିଦେଲା ଭିଡ଼ିଓରେ ଫଟୋ ବି ଉଠାଉଛି। ଉଠୁନି டைரெக்டாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உழவை போட்டு இந்த மாதிரி விளக்க எடுத்து சுற்றி அதுக்கப்புறம் பச்சரிசி மேலே வந்து போடுவாங்க. இங்கே வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது புதுசாக இருந்துச்சா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இத்தனைக்கும் அவங்க வந்து என்ன கூப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாமியாரும் வந்திருந்தாங்க. மாமியாரும் அதே மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், வாய்ஸ் ஓவர் எல்லாமே அதில் கொடுக்கல. கண்டிப்பாக பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து எனக்கும் தெரியும். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இந்த குட்டி பையன் வந்து எப்படி மூஞ்சி தூங்க போட்டு உட்காந்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. 3 பசங்க உட்காந்துட்ருக்காங்க அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வரங்க எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 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 கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் வேண்டிக்கோங்க, நல்லபடியாக அவங்களுக்கும் குழந்த பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க ரொம்ப எப்படின்னா நம்ம வந்து புதுசாக வந்திருக்கோம், புதுசாக பழகுறாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ எல்லாருக்கிட்டேயும் அவ்வளோ மிங்கிளாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து என்னை தத்தெடுத்த அம்மா, இவங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க தான். இது வந்து அவங்களோட அப்பா வீடு. ஓகேங்களா? இந்த தத்தெடுத்திருக்காங்க பார்த்திங்களா அம்மா, அவங்களோட அப்பா வீடு இது. அவங்களோட அண்ணனோட பையனோட ஒய்ஃப் இவங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் ஸ்வீட்டு அதெல்லாமே கொடுத்துட்டு திணிச்சிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம். திணிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், பாவம் அவங்களும் சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் இன்னொருத்தவங்க வந்து இப்படி ஊட்டி விடுறாங்க. நான் தான் கடைசியில் சொன்னேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து
அந்த உழுவை போட்டு விளக்கு போடல. ஏன்னா என்னை விட அவங்க வந்து பெரியவங்க அப்படின்றதுனால நான் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுவே ஊட்டி விட சொன்னாங்க என்ன. லாஸ்ட்டில் வந்து நானும் ஊட்டி விட்டுருக்கேன், நீங்களும் மறக்காமல் பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மூமெண்ட்காக நான் வந்து ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன பண்ணுறது, கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொடுப்பாங்க கண்டிப்பாக. அதை தேவையில்ல, இப்போ இருக்கிற ஹாப்பினஸை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் ஹாப்பியாக வச்சுக்கிட்டேன். அவங்களோட அதிகமாக பிச்சை எடுத்து அவங்களுக்கு ஃபோட்டோஸ் நிறைய எடுத்து கொடுத்தேன் அவங்களுக்கு. நானா அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இவங்களுக்கும் ஆகட்டும், அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நானா ரொம்ப பிடிக்கும். அதனாலே குறிப்பாக என்னை கூப்பிட்டாங்க முதல்ல. நீயும் மாமியாரும் சேர்த்து வந்துடுங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 வாட்டி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு கொஞ்சம் சங்கட்டமாக இருந்துச்சு. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நான் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இந்த மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம் அதை மட்டுமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் என்னை ஒதுக்கி வைக்கும்போது இவங்க மட்டும் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. என்னால் அந்த ஃபீலை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், குழந்தை இல்லாதவங்க கிட்ட வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பக்கத்துக்கு போக மாட்டாங்க, குழந்தைங்களும் கொடுக்க மாட்டாங்க. குட்டி பையன், அதுக்கப்புறம் இவங்க, அவங்களோட 2 ஃபேமிலியுமே என்னை ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, மனசு கஷ்டப்படாத மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க வீட்டில் எப்படியோ தெரியல, பட் என்கிட்ட அவங்க வந்து கைண்டாக தான் நடந்துக்கிறாங்க. என்ன கஷ்டப்படுத்த மாதிரியோ எப்பயும் ஒரு நாள் பேசுனது கிடையாது, எப்பவும் நடந்துக்கினது கிடையாது. அவங்க வீட்டுக்கு அவங்களாவே என்னை கூட்டிகிட்டு போவாங்க. மேரேஜுக்கு கூட அவங்க என்னை கூப்பிட்டாங்க, அவங்களா தான் கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரியல. கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமா என்னன்னு சொல்லிட்டு. இவங்க தான் அவங்களோட மாமியாருங்க பாருங்கள். எப்படி எல்லாமே மாமியார்னால் இப்படி தான் இருக்கணும் இல்லைங்களா? எவ்வளோ அழகாக அவங்களோட மருமகளுக்காக பார்த்து செய்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போது நான் தான் கடைசியில் போனேன். என்னை வந்து நீ மட்டும் வீடியோ எடுத்துகிட்ருக்க வா நீ அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிக்கிட்டு, நீ வா இதை ஊட்டி விடு அதை ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி நானும் அவங்கள வந்து கேட்டு தான் ஊட்டி விட்டேன். இது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யாரும் வந்து அந்த இது கூட்டி விடல. என்னதுன்னா இந்த ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த தொஹிபரா அப்படின்னு சொல்லுவாங்க, தயிர் வடை அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஊட்டி விடல. நான் அதுக்கப்புறம் ஊட்டி விட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கட்டும், சரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கையால் அவங்க சாப்பிட்றது வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாருங்களேன் நீங்களே. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கக்கிட்ட ஊட்டி விட்டதுக்கு. அவங்களால எல்லாருமே வந்து நான் லாஸ்ட்டாக தான் வந்து ஊட்டி விட்டேன். ஏன்னா எல்லாருமே வந்து பாவம் அவங்கள அந்தளவுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி திணிச்சு விட்டுருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஸ்வீட் வேண்டாம், எனக்கு காரமாக இருக்கிறது மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து காரமாக இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு அந்த இது பண்ணிட்டேன். பக்கத்தில் குட்டி பையன் இருந்தால் அவனுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் அவங்களுக்கு நல்லா ஃபோட்டோஸ் நல்லா எடுத்து கொடுத்தேன். வீடியோவுமே அவங்களுக்காக எடுத்து கொடுத்தேன். இங்கே பாருங்களேன், என்னை தத்தெடுத்த அம்மா. நான் இந்த ஃபோட்டோஸ் எடுக்கணுன்றாவே போதும், இப்படி வந்து நிற்பாங்க அப்படியே. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கும்பலாக சேர்ந்து அவங்க மிச்சம் வச்சு அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கும்பலாக சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். என்னையும் வந்து உட்கார சொன்னாங்க. நான் வந்து வீடியோ எடுத்து கொடுக்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் போய் சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. கார்த்திகா சிஸ்டர் வந்து ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இன்னும் ஸ்டிச் பண்ணலைங்க. நான் அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிஷின் மேலே உட்காரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி இதுக்கு மேலே வந்து பண்ண ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே சமையலெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பாய் எல்லாருக்கும்.